بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين. السلام عليكم. மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடர்பாக விரிவாக சொல்வதற்கு மார்க்கத்தில் பெரிய அளவில் சொல்லப்படவே இல்லை. இந்த மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மறுமை நாளுடைய நெருக்கத்தில் வரக்கூடிய ஒரு நபராக இருப்பார்கள். அவர்கள் நபிகளாருடைய வாரிசாக, அதாவது ஃபாத்திமா அவர்கள் வழிவந்த அந்த சந்ததியிலிருந்து வந்தவர்களில் உள்ளவங்களாம் அவங்க இருப்பாங்க. அவங்களுடைய பேர் என் பெயராக இருக்கும், முஹம்மதுன்னு இருக்கும். அவர்களுடைய தகப்பனார் பெயர் என்னுடைய தகப்பனார் பெயராக இருக்கும். அவர்களுடைய தாய் பெயர் என்னுடைய தாய் பெயராக இருக்கும். அவங்க மறுமையின் நெருக்கத்தில் வருவாங்க. யூதர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் மத்தியில் மிகப்பெரிய ஒரு யுத்தம் நடக்கும். அந்த யுத்தத்தை அவர்கள் தலைமை தாங்கி நடப்பார்கள். அவர்கள் தலைமையில் போரிட்ட அந்த போர்ப்படை அந்த யூத படையை வெற்றி கொள்ளும். அந்த நேரத்தில் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க இறங்கி வருவாங்க. அப்படி வரும்பொழுது நீங்கள் தொலை வைங்கன்னு அவங்க சொல்லுவாங்க. இல்லை, உங்களில் ஒருவர் தான் உங்களுக்கு இமாமாக இருக்க முடியும், நீங்களே தொலை வைங்கன்னு சொல்லி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதில் சொல்லுவார்கள். இது மட்டும்தான் மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடர்பாக நபிமொழிகளில் ஆதாரபூர்வமான செய்திகளாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது இல்லாமல் நிறைய செய்திகள் வருகிறது. அவைகளில் 99% செய்திகள் பலவீனமான செய்திகளாக இருக்குது. இட்டுக்கட்டப்பட்ட செய்தி, யார் சொன்னாங்கன்னே தெரியாத செய்தி. இப்படி தொடர்பு முறிந்து இவர்கிட்ட கேட்டேன்னு சொல்லியிருப்பார், ஆனால் அவருக்கும் இவருக்கும் மத்தியில் 2 பேர் விடுபட்டிருப்பாங்க. இப்படியான செய்திகளாக இருக்கிறது. அதாவது மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடர்பாக நபிகளார் இதை சொன்னார்கள் என்று வரக்கூடிய செய்திகள், அது நபிகளார் தான் சொன்னார்கள், ரசூல்லா தான் சொன்னாங்க என்று உறுதிப்படுத்துவதற்கு அந்த செய்தி சஹீஹா இருக்கணும். அப்படி உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் இது ரசூல்லா சொன்னது தான் என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் இப்படி மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடர்பாக வரக்கூடிய எந்த செய்திகளுமே ஆதாரபூர்வமான செய்திகளாக இல்லை. நான் ஆரம்பத்தில் சொன்ன அந்த விஷயங்களை தவிர்த்து, அவங்க ஃபாத்திமா வழி வந்த வாரிசாக இருப்பாங்க, அவங்களுடைய பேர் ரசூல்லாவுடைய பேராக ஒத்ததாக இருக்கும், ரசூல்லாவுடைய முக சாயில் இருக்கும், முஸ்லீம் படைகளுக்கு தலைமை தாங்குவாங்க, வெற்றி கொள்வாங்க. இந்த செய்திகளை தவிர்த்து வேறு எந்த செய்திகளும் மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடர்பாக ஆதாரபூர்வமான செய்திகளாக இல்லை. அதே நேரத்தில் அவங்களுக்கு மார்க்கத்தில் ஒரு பெரிய ஒரு சிறப்பு, மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து, அவர்களுக்கு பெரிய ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கான்னு கேட்டால் அவங்களுக்கு மதிப்பு இருக்குது, அந்தஸ்து இருக்குது. மார்க்கத்தில் அவங்க மிக முக்கிய ஒரு விஷயமாக சொல்லப்பட்டிருக்காங்கன்னா அவங்க மறுமையினுடைய அடையாளமாக அவர்கள் இருப்பார்கள் என்பதை தாண்டி வேறு எதுவும் சொல்லப்படலை. அதுதான் அவர்களுக்கு சொல்லப்பட்ட செய்தி. ஆனால் முஸ்லீம்களை நீங்கள் பார்க்கலாம், தர்மபுரி போன்ற பகுதிகளில் மஹ்தியாக்கள்னே ஒரு டீம் இருக்குது, ஒரு குழு இருக்குது. தமிழகத்தில் பரவலாக இல்லை. நீங்கள் மேலப்பாளையம் அல்லது சென்னையில் சில பகுதிகளை பார்த்தீங்கன்னா காதியானிகள் கொஞ்சம் நிறைய இருப்பாங்க. மற்ற பகுதிகளை நீங்கள் பார்க்க முடியாது. நிறைய பேர் காதியானினா யாருன்னு கூட தெரியாமல் இருக்கலாம், அந்த அளவுக்கு அவங்க மைனாரிட்டியாக இருக்கிறாங்க. அது மாதிரி தருமபுரி போன்ற மாவட்டங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா மஹ்தியாக்கள்னு ஒரு டீம் இருக்குது. மஹ்தியா கொள்கையை பின்பற்றுறோம், மஹ்தி என்ன செய்யார் வந்துட்டார், வந்து மார்க்கத்தில் வருவார், அவர் மார்க்கத்தில் வழிமுறைகளை சொல்லித் தருவார், மார்க்கத்தில் நம்ம எப்படி நடக்கணுங்கிற சட்டத்திட்டங்களை நமக்கு வழிகாட்டுவார், அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்களை ஒரு கொள்கையாக முன்னிறுத்தி அது ஒரு டீமு, அது ஒரு கொள்கையாக என்ன செய்கிறாங்கன்னா இன்றைக்கி உருவாகி செயல்பட்டு இருக்கிறாங்க. இப்படி மார்க்கத்தில் வழிகாட்டுவாங்க, குர்ஆன் ஹதீஸில் உள்ள சட்டத்திட்டங்களை சொல்லுவாங்க, அதன்படி அவர்கள் வழிமுறை வழிகாட்டுவாங்க அப்படின்லாம் மார்க்கத்தில் எங்கேயுமே சொல்லப்படாது. அவர் ஒரு போர் தளபதியாக வருவார், தலைமை தாங்குவார், அவர் மூலம் இருக்கிற அந்த படை வெற்றி கொள்ளப்படும்ங்கிறது தான் சொல்லப்பட்டிருக்க ஒழிய அவர் மார்க்கத்தோடு தொடர்புபடுத்தி மார்க்க வழிகாட்டியா முஸ்லீம்களுக்கே அவர் தான் தலைமையாக நின்று வழிகாட்டுவார், இப்படியான எந்த செய்திகளும் ஆதாரபூர்வமான செய்தியாக இல்லை. இப்போ மஹதியாங்கிற பேரில் மஹதி வருவார்னு எதிர்பார்த்து அவர் மார்க்கத்தில் வழிகாட்டி நமக்கு நெறிமுறைப்படுத்துவார்னு நம்பிக்கிட்டு இருக்கிற மக்களும் இருக்கிறாங்க. அப்படி மார்க்கத்தில் எதுவும் இல்லை. மஹதி வந்துட்டார், நான் தான் மஹதி என்று சொல்லக்கூடிய சில அரலூசுகள் எல்லாம் அங்கங்கே அப்பப்போ என்ன செய்யும்னா கிளம்பி வருங்க. இப்படியாக வந்திருக்கக்கூடியவர்களுக்கும் மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. ரசூல்லா எதை அடையாளமாக சொன்னாங்களோ அந்த அடையாளம் அவங்களுக்கும்
ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா கடுகளவு கூட பொருத்தம் இருக்காது. அப்படி சம்மந்தம் இல்லாத ஆட்கள்லாம் மார்க்கத்தில் மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லப்பட்ட அந்த செய்தியை அதை மக்கள் முஸ்லீம்கள் அதில் ஒரு மதிப்பு கொடுக்குறாங்க, அதில் ஒரு கவனம் இருக்குது, அதை சொன்னால் நம்ம அட்டென்ஷன் வரும், நம்மளை பார்ப்பாங்க, நம்மளை மேலே கவனம் வரும், நாம் 4 பேரை திரட்டலாம், நம்ம ஒரு இயக்கமாயிடலாம்ங்கிற நோக்கத்தில் இப்படி சிலர் கிளம்பி வந்திருக்கிறாங்க. வந்தவங்க எங்கே போனாங்கன்னு தெரியாத மாதிரி வரலாறுகளில் காணாமல் போனவங்களாம் இருக்கிறாங்க. இந்த காதியானின்னு சொல்லக்கூடிய மிர்சா குலாம் காதியானி கூட நானும் மஹதி தான் மாற்றி மாற்றி பேசின வரலாறுகள்லாம் இருக்கிறது. இப்படியாக சில மஹதிங்கிற பேரில் வந்திருக்கிறாங்க. அவங்கெல்லாம் போலிகள். ரசூல்லா எந்த அடையாளத்தோடு மஹதி வருவார்னு சொன்னாங்களோ அந்த அடையாளத்தோடு இதுவரைக்கும் மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்ததாக நமக்கு தெரியலை. ஏன்னா இது மறுமையின் அடையாளத்தில் உள்ளது, ஏதோ ரகசியமாக 4 சந்துக்கெல்லாம் நடக்கிறது இல்லை. எல்லா முஸ்லீம்களும் அறிந்து கொள்ளக்கூடிய வகையில் தான் அந்த அடையாளம் நிகழும். அப்படியாக அது நிகழ்ந்திருக்குதான்னு கேட்டால் நிகழலை. அப்போ மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடர்பாக ரசூல்லா சொன்ன ஆதாரப்பூர்வமான நபிகள் இதுதான். இதை தாண்டி வரக்கூடிய செய்திகள் எல்லாம் பலவீனமானதாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லிக்கிறோம். சுன்னத் ஜமாத் பள்ளியில் பாங்கு சொன்னாங்கன்னா அந்த பாங்குக்கு பதில் சொல்லணுமா சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க. பாங்கிற்கு அது பாங்கு சொல்லப்பட்டால் அந்த பாங்கு சொல்லக்கூடிய ஒரு முஅத்தின் என்ன சொல்கிறாரோ அதையே ஃபக்கூலு நீங்களும் சொல்லுங்கள்னு ரசூல்லா நமக்கு சொல்லி காட்டுறாங்க. இப்படி பாங்கிற்கு பதில் சொன்னால் அதனால் கிடைக்கக்கூடிய சிறப்புகள் நன்மைகள் மார்க்கத்தில் நமக்கு நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. பாங்கிற்கு பதில் சொல்வது என்பது இது ஒரு சிறப்பிற்குரிய ஒரு நன்மைக்குரிய ஒரு விஷயம், அதை நம்ம கண்டிப்பாக செய்யணும். ஆனால் இன்றைக்கு சமூகத்தில் பல கொள்கை ரீதியினால பிளவுகள் இருக்கிறது. அதில் பெருவாரியான பார்த்தோன்னே அடையாளமாக கண்டுகொள்ளக்கூடிய பிரிவுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சுன்னத் ஜமாத்துன்னு இருக்கிறார்கள், தௌஹீத் ஜமாத் என்று ஒரு கொள்கையாக பெருவாரியாக இருக்கிறாங்க. இப்போ சுன்னத் ஜமாத் பள்ளிவாசலில் பாங்கு சொல்கிறாங்களே, இணை வைக்கப்படுது, அந்த பள்ளிக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிறோம். இப்படி இருக்கும்போது அங்கே சொல்லக்கூடிய பாங்குக்கு பதில் சொல்லலாமா அப்படிங்கிறதான் கேள்வி. இப்போ இங்கே சுன்னத் ஜமாத் பள்ளியில் சொல்கிற பாங்குக்கு பதில் சொல்லலாமா சொல்லக்கூடாதா, அல்லது எங்கள் பக்கத்து வீட்டு பள்ளியில் பாங்கு சொல்கிறாங்க பதில் சொல்லலாமா சொல்லக்கூடாதாங்கிறது 2ஆம் பட்சம். நம்ம இங்கே அடிப்படையை கவனிச்சிட்டா அதை ஒட்டி வரக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் நமக்கு பதில் கிடச்சிடும். என்ன அடிப்படை அப்படின்னா, மார்க்கத்தில் எது பாங்கிற்குரிய வாசகமாக சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த வாசக முறை அடிப்படையில் அந்த பாங்கு சொல்லப்பட்டால் அதுதான் பாங்கு. அது இல்லாமல் அதில் கூடுதல் குறைத்தல் வைத்து விட்டால், ரசூல்லா சொன்னதுக்கு மாற்றமாக தலைகீழாக செஞ்சால் அது பாங்கு கிடையாது. அப்போ பாங்கு அப்படிங்கிறது ஒரு யதார்த்தமாக நீங்கள் நடைமுறை உலகத்தில் பாருங்கள், ஒரு அறிவிப்பு ஒன்று வர வேண்டும். தொழுகைங்கிறது பாங்குங்கிறது தொழுகைக்கான அறிவிப்பு தானே. அல்லாஹ் மிகப்பெரியவன், அல்லாஹ் மிகப்பெரியவன், தொழுகைக்கான நேரம் வந்துருச்சு, ஹையால சலா, தொழுகைக்கு வாங்க, தொழுகைங்கிறது வெற்றி, ஹையாலல் ஃபலா, அந்த வெற்றியின் பக்கம் வாருங்க, அல்லாஹ் தான் பெரியவன், அல்லாஹ் தான் பெரியவன், உலகத்தில் எதுவும் பெருசு இல்லை, அவனை நினைக்கிறதுக்கு வாங்க அப்படின்னு அறிவிக்கக்கூடிய அழைக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு தான் அது. இந்த அறிவிப்பின் வாசகம் எப்படி இருக்கணுங்கிறத ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. அது அந்த வாசகம் எப்படி சொல்லப்பட்டுச்சோ அப்படியே சொல்லப்பட வேண்டும். அது எங்கிருந்து சொல்லப்படணுமோ அங்கிருந்து சொல்லப்படணும். இந்த 2 விஷயங்களும் எங்கு பொருந்தி போகுதோ அந்த பாங்கிற்குத்தான் நம்ம பதில் சொல்ல வேண்டும். இப்போ பாங்கின் வாசகம் என்று எப்படி சொல்றாங்க? பாங்குக்கு பிறகு ஸலவாத்து சொல்லுங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இங்கே என்ன சொல்லப்படுதுன்னா, பாங்குக்கு முன்னாடி ஸலவாத்து. சரி, அந்த ஸலவாத்து ரசூலுல்லாஹ் சொல்லி தந்த ஸலவாத்தான்னு பார்த்தா அவங்களா உருவாக்கிக்கிட்ட 2 வார்த்தை, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின்னு 2 வார்த்தையை பாதியை சொல்லி அதை பாங்குக்கு முன்னாடி சொல்லி பாங்குன்னு என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. இதுதான் பாங்கேன்னே சொல்கிறாங்க, இதுதான் பாங்கு, இப்படி தான் சொல்லணும்னு சொல்கிறாங்க. இப்போ ரசூலுல்லாஹ் இதுதான் பாங்குன்னு சொல்லியிருக்க, இல்லை இல்லை இப்படி சொல்லக்கூடாது, இது பாங்கு கிடையாது, இப்படி சொல்கிறது தான் கரெக்டான முறை, இதுதான் பாங்குன்னு சொல்லுவாங்கன்னா இது மார்க்கத்தில் அதிக பிரசங்கித்தனமா இல்லையா? ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? ஒமா ஆத்தா, அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்கிறான்? ஒமா ஆத்தாக்கும் ஒரு ரசூலு, இந்த தூதர் உங்களுக்கு எதை கொடுத்தாரோ அதை எடுத்துக்குங்க, அதில் கூடுதல் குறைவு மாற்றம்லாம் செய்யாதீங்க. ஃபமா நஹாக்கும் அன்ஹு, எதை விட்டு இந்த தூதர் உங்களை தடுத்தாரோ அதை விட்டு விலகிக்கிங்க. ஒன்றை செய்யணுங்கிறதும் செய்யக்கூடாதுங்கிறதும்
தூதர் வஹியின் மூலம் நான் சொன்னதை இந்த தூதர் சொல்வாதில்ல, அதைத்தான் நீங்கள் செய்யணும் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அப்போ தூதர் எதை சொல்கிறாங்களோ, நபிகளார் எதை நமக்கு வணக்கமாக மார்க்கமாக சொன்னாங்களோ அதைத்தான் நம்ம எடுத்து செய்யணும். பாங்குக்கு ரசூலா என்ன சொன்னாங்க? அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்னு துவங்கி இந்த பாங்கின் வாசகங்கள் சொல்லி முடிஞ்சு பிறகு ஸலவாத்து சொல்வதை சொன்னாங்க. அப்படித்தான் பாங்கு சொல்லப்படுகிறதா? அப்படி சொல்லப்படலை. அப்போ ரசூலா எப்படி பாங்கு சொல்லணும்னு சொன்னாங்களோ அந்த வாசகம் இருக்குது, ஆனால் அதில் கொஞ்சம் மாற்றம் இருக்குதுன்னா அதுதான் பாங்குன்னு சொல்லி சொல்லப்படும்னா அது எப்படி பாங்கா இருக்கும்? அது பாங்கா இருக்குமா? அது இப்போது அரசாங்கத்திலேருந்து ஒரு அறிவிப்பு வருதுங்க, உங்கள் வீட்டை வந்து நாங்கள் ஒரு உதாரணத்துக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக உங்கள் வீட்டை வந்து நாங்கள் சீல் வைக்க போகிறோம் அப்படின்னு ஒரு லெட்டர் பேட்டில் வருது. நீங்கள் பார்க்குறீங்க, பார்த்தா தெரியுது போலியானதுன்னு தெரியுது. எப்படி போலியானது? அந்த லெட்டர்லாம் பார்த்தா கரெக்டாக லோகோலாம் இருக்குது, வாசகம்லாம் அப்படி கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து வந்த மாதிரி இருக்குது. ஆனால் கலெக்டர் நம்ம ஊரில் முத்துச்சாமி தானே இருக்கார், இங்கே என்ன முனியப்பச்சாமின்னு வந்திருக்கு. இப்போ இவனை கோல்மால் பண்ணியிருக்கிறான், ஃப்ராடு வேலை பண்ணுறான் நினப்புமா இல்லையா? யதார்த்தம் அதுதானே. ஒரு அறிவிப்பு நமக்கு வருது, தொழுகைங்கிறது பாகுங்கிறது அறிவிப்பு. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு அரசாங்கத்திலிருந்து ஒரு அறிவிப்பு வருதுன்னா எந்த அறிவிப்புக்கு நீங்கள் கவனம் கொடுப்பீங்க? எந்த அறிவிப்பை மதிப்பீங்க? எந்த அறிவிப்பு அரசாங்கத்தின் மதிப்பாக இருக்குதோ அது எந்த முறையில் வர வேண்டும் என்று இருக்கிறதோ அந்த முறையில் வந்தால்தானே மதிப்போம். இல்லைன்னா என்ன செய்வோம்? தூக்கி கிழிச்சு குப்பையில் தூக்கி போட்டு போயிட்டே இருக்கும். இப்போ உலகத்தில் இதனுடைய நடைமுறை யதார்த்தத்தை விளங்கியிருக்கிறோம். அப்போ மார்க்கத்தில் இது பொருந்தாதான்? மார்க்கத்தில் ரசூல்லா இதுதான் பாங்குன்னு சொல்லியிருக்கும் பொழுது அதுக்கு மாற்றமாக ஒன்று உருவாக்கி சொல்லும் பொழுது அது போலியானது. அது ரசூல்லா சொன்ன வாசகமே அதில் இருந்தாலும் எல்லாம் லெட்டர் பேடில் கரெக்டாக இருக்குது, சீலு மட்டும் என்ன இருக்குது? கலெக்டர் சீலுக்கு பதிலாக பிணவர சீல் குத்துனா இங்கே ஒப்பிடுவது வந்து என்ன பிணத்தோட பிணவரையோடு ஒப்பிடுறீங்க நீங்கள் பார்க்காதீங்க. இது எவ்வளவு பார தூரங்கிறதுக்கு தான் இந்த உதாரணத்தை சொல்ல. இந்த உதாரணத்தை எதுக்கு சொல்கிறோம்னா அது கூட ஏதோ பிணவரையோடு போயிடும், செத்து போனவனா போயிடும். ஆனால் அல்லாஹ் ரசூலுடைய மார்க்கத்து விஷயங்கள் அதிகாரத்தில் கை வைக்கிறது இருக்குல்ல, அல்லாஹ் ஒரு பொழுதும் அதை ஏற்றுக்கவே மாட்டான். கடுமையாக கோவப்படக்கூடிய விஷயம். நம்முடைய அதிகாரத்தில் கை வச்சா நம்ம அசால்ட்டாக இருப்போமா? ஒரு கடையில் முடிவெடுக்கிற விஷயம் நான் தான், அது எப்படி இருக்கணும், அதை என்ன செய்யணும், எப்படி செய்யக்கூடாதுங்கிறது நான் தான் முடிவு சொல்லணும். எவனா வந்து நின்றுக்கிட்டு அந்த படத்தை அங்கே வை, அதுக்கு எங்கே போடு, அவருக்கு எக்ஸ்ட்ரா 2000 ரூபா கொடுன்னா யார் கடையில் வந்துக்கிட்டு யாருக்கா நீ உத்தரவு போகிறேன்னு கோவப்படுவோமா இல்லையா? இப்போ நமக்கு அதிகாரம் உள்ள இடத்துல நமக்கு உரிய அந்த அதிகாரத்தை யாராவது வந்து பறிச்சாங்கன்னா அதில் மாற்றம் செஞ்சாங்கன்னா கோவப்படுவோம், ஆத்திரப்படுவோம். இப்போ அல்லாஹ் ரசூல், அல்லாஹ் தான் அந்த மார்க்கத்துக்கு அத்தாரிட்டிங்கிறான். அல்லாஹ் அத்தீனு லில்லாஹி ஹாலிஸ், மார்க்கம் முழுவதும் அல்லாஹ்வுக்கு தாப்பா சொந்தங்கிறான் அல்லாஹ். இப்போ அல்லாஹ்வுக்கு சொந்தமான மார்க்கத்தில் அல்லாஹ் எப்படி சொல்லணும் எப்படி செய்யணும்னு சொல்லியிருக்கிறானோ அதை அப்படி செய்யாமல் அதுக்கு மாற்றமாக செஞ்சால் இது அல்லாஹ்வுடைய அதிகாரத்தில் தலையிடுவதா இல்லையா? அப்போ அல்லாஹ்வுடைய அதிகாரத்தில் தலையிட்டா அல்லாஹ் கோவப்படுவானா இல்லையா? அப்போ அல்லாஹ் ரசூல் சொல்லி தந்த விஷயத்துக்கு மாற்றமாக ஒரு செய்வார்னா அது மதிப்புக்குரியதா? அது வந்து அங்கீகரிக்கக்கூடிய விஷயமா? அது எப்படி உலக நடைமுறையில் ஒரு அரசாங்கம் சொல்ல வேண்டிய ஒரு அறிவிப்பு ஒரு அரசாங்கம் அது முறையாக சொன்னாதான் மதிப்பு கொடுப்போம்னா அப்படி முறையாக இல்லாதது ஏதோ போலின்னு தூக்கி வீசுவோமோ அது மாதிரி தான் இங்கே அல்லாஹ் ரசூல் எப்படி பாங்கு சொல்லணும்னு நமக்கு வழிகாட்டி இருக்கிறாங்களோ அது அப்படி சொல்லப்பட்டால் தான் அது பாங்கு. அது இல்லாமல் அதில் என்னத்தை ரசூலா சொன்னதையெல்லாம் சேர்த்துக்கிட்டு சொன்னதையெல்லாம் சொல்லிட்டு கூடுதலாக கொஞ்சம் மாற்றுவோம், கொஞ்சம் சேர்த்துக்குவோம், கொஞ்சம் முன்னாடி போடுவோம், கொஞ்சம் பின்னாடி போடுவோம் நீங்கள் வந்தீங்கன்னா அது அதிக பிரசங்கி தரும். அது பாங்குங்கிற அங்கீகாரத்திற்கே ஏற்றுக்கொள்ளப்படக்கூடாது. அப்போ பாங்கின் வாசகம் ரசூல்லா எப்படி நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்களோ அப்படி சொன்னால்தான் அது பாங்கு. அதுதான் பாங்குக்கான அங்கீகாரமாக நம்ம எடுக்க வேண்டும். அப்படி அங்கீகாரம் கொடுக்கப்படக்கூடிய வகையில் சொல்லப்படக்கூடிய பாங்கிற்குத்தான் நம்ம பதில் சொல்லணும். அது இல்லாமல் அவங்க கூடுதல் குறைவாக மாற்றி ரசூல்லா சொன்னதற்கு எதிராக செய்வாங்கன்னா அது பாங்குன்னே நம்ம பொருட்படுத்த தேவையில்லை. அதை நம்ம விளங்கிக்கொள்ளணும். இதை நீங்கள் பாங்கு என்னதான் இருந்தாலும் பாங்கு இல்லையா? என்னதான் இருந்தாலும் பாங்கு இல்லையா? பாங்குங்க. அதில் என்னங்க நீங்கள் மனசில் எங்கேயாவது ஓரத்தில் என்ன செய்யலாம், சைத்தான் வந்து போடலாம். அல்லாஹு அக்பர் என்று அல்லாஹ்வுடைய பெயர் உச்சரிக்கப்பட்டு விட்டால் அது உகந்தது, அது சரியானதுன்னு மட்டும் முடிவெடுக்கக்கூடாது. பிஸ்மில்லா என்று சொல்லிவிட்டதுனால் அது சரியானது தான்
அல்லாஹ்வுடைய பேர் நினைவுகூரப்படக்கூடிய விஷயத்தில் எப்படி அது முரண்படுறது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிட்டிங்கன்னா, சைத்தான் உள்ளத்தில் ஓரமாக ஒரு சிந்தனையை போட்டான்னா, ஒருத்தர் சரக்கு அடிக்கிறார், பிஸ்மில்லா குடிக்கிறார். பிஸ்மில்லா சொல்லி தான்ப்பா சரக்கு குடிச்சாரு, என்னதான் இருந்தாலும் பிஸ்மில்லா சொல்லியிருக்கிறார்கள், அதை நீங்கள் பாருங்கன்னு சொல்லுவோமா? ஏட்டா செய்கிற செயல் என்னது? மார்க்கத்தில் தடுத்த ஒரு செயலை செஞ்சுக்கிட்டு பிஸ்மில்லா சொல்லி செஞ்சு சரியாயிடுமா? அப்போ யதார்த்த மனிதனுடைய அறிவு அதைத்தானே சொல்லுது. ஒரு விஷயத்தை அதை எப்படி செய்யணுமோ, எப்போ எங்கே சொல்லணுமோ அதை சொல்லணும். அதுக்கு மாற்றமாக சொன்னால் அதை எப்படி நம்ம பார்ப்போம்? அப்போ எப்படி சரக்கு அடிக்கும் போது பிஸ்மில்லா சொல்லி குடித்தா அது நல்லது சூப்பரு அப்படின்னு சொல்ல மாட்டோமோ? அதே மாதிரி தான் பாங்கல் அல்லாஹ் அக்பர் சொன்னாலும் சரி, ஸலாத்து ஹைரும் மினன்னவுன் ஃபஜருக்கு சொன்னாலும் சரி, ஹையால ஸலா சொன்னாலும், ஹையால் ஃபலா சொன்னாலும் சரி, ரசூலுல்லாஹ் சொன்ன எல்லா வாசத்தையும் கரெக்டாக சொன்னாலும் சரி, அதில் கொஞ்சத்தை கூட்டிடுவிய, கொஞ்சத்தை குறைச்சிடுவிய, கொஞ்சத்தை மாற்றிடுவியன்னா அது சரக்கு அடிச்சுட்டு பிஸ்மில்லா சொல்கிற மாதிரி தான் அது. அந்த அளவுக்கு உண்டான உதாரணத்தை விட இன்னும் கடுமையாகவே சொல்லணும். ஏன்னா இது அல்லாஹ்வுடைய அதிகாரத்தில் கை வைக்கிற விஷயம். அவள் அப்படியான விஷயத்தை இன்னைக்கு பாங்கிற பேரில் மதுஹபுகளில் ஹதீஸில் என்ன சொல்லப்பட்டுச்சோ அது பிரச்சனை இல்லை, அது எங்களுக்கு பொருட்டே இல்லை. மதுஹபில் எங்களுக்கு என்ன சொல்லப்பட்டுச்சு, எங்கள் முன்னோர்கள் இமாம்கள் என்ன சொன்னாங்கிற அடிப்படையில் தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. முன்னோர்களுக்கெல்லாம் முன்னோர், இமாமுக்கெல்லாம் இமாம், தலைவருக்கெல்லாம் தலைவர், ரசூலுல்லாஹ் சொன்னதுங்கிற அந்த விஷயத்துக்கு அவங்க கவனம் கொடுக்க மாட்டிருக்காங்க. அப்படிங்கும் பொழுது நம்ம மார்க்க அடிப்படையில் தான் நம்முடைய வணக்கங்கள் அமையப்படணும். அப்படி அமையப்பட்ட வணக்கங்களுக்கு தான் நம்முடைய அங்கீகாரம் இருக்கணும். அந்த வணக்கத்துக்கு தான் நம்ம பதில் சொல்ல வேண்டிய கடமைப்பட்டிருக்கிறோம். இப்போ அப்படி அமையாத இந்த பாங்குகள் அது சுன்ன ஜமாத் அந்த ஜமாத்தும் கிடையாது. எங்கே அல்லாஹ் ரசூல் சொல்லி தந்த அடிப்படையில் பாங்கு சொல்லப்படலையோ அது பாங்கே இல்லை, அதற்கு அங்கீகாரமே இல்லை, அதற்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. என்ன கேள்வினா, இப்போ கடன் வாங்குறோம்னு வச்சுங்களேன், கடன் வாங்கிட்டு ஒரு ஆள்கிட்ட அவங்க திடீர்னு சொல்லாமல் இல்லாமல் வெளியூருக்கு போயிடறாங்க, ஆனால் வரல திரும்பி. அது நம்ம கொடுத்த வேண்டிய கடமை நம்மளுக்கு இருக்குது. சப்போஸ் அவங்க வராமல் போயிட்டாங்கன்னா அந்த கடனை வாங்கினது கொடுக்காம நம்ம இருக்கணும்னு வச்சுக்கோங்க, குற்றவாளி ஆகுமா? இன்னும் கடன் நம்மகிட்ட வாங்கிட்டு போயிடறாங்க, திரும்பி தரலாம் அவங்க போயிடறாங்க, நம்ம கூட அதை மன்னிச்சலாம், பெருந்தன்மையாக விட்டு. சப்போஸ் வாங்கினவங்க மன்னிச்சாதான் நம்மளுக்கு அந்த கடன் நல்லபடி ஆகும். அதுக்குள்ள அப்படி இல்லைன்னா குற்றவாளி ஆகுமான்னு சொல்லிட்டு விளக்கத்துக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும். கடன் சம்பந்தமாக கேள்வி கேட்குறாங்க. இப்போ கடன் ஒருத்தவர்கிட்ட வாங்கியிருக்கிறோம், நம்ம யார்கிட்ட கடன் வாங்கினோமோ அவங்க வெளியூருக்கு போயிட்டாங்க, நம்ம அவருக்கு கடன் தர வேண்டி இருக்கிறது. அவர் நம்ம எப்படியோ தொடர்பு கொள்ள முயற்சிக்கிறோம், தொடர்பு கொள்ள முடியலை, அவர் எங்கே இருக்கிறாருன்னு தெரியலை, அந்த கடனை நிறைவேற்ற முடியாத நிலையில் இருக்கிறோம். இப்போ கடைசி வரைக்கும் கடனை அதை நிறைவேற்ற முடியாத நிலையில் நம்ம போயிட்டோம்னு சொன்னால் அதை நம்மள குற்றமாகுமா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கடன் சம்பந்தமான அடிப்படையான விஷயங்களை நம்ம சொல்லிடுவோம். அந்த அடிப்படைகளில் உங்களுக்கு எழக்கூடிய அனைத்து கேள்விகளுக்கும் பதில் இருக்கிறது. கடன் சம்பந்தமாக மார்க்கம் மிக கடுமையாக சொல்லி காட்டுது. கடன் சம்பந்தமாக ரொம்ப கடுமையாக மார்க்கம் சொல்லி, அது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது தான். கடன் வாங்கலாம், கடன் கொடுக்கலாம், கடன் கொடுப்பது சிறந்ததாக ஒரு கூடுதல் நன்மையாகலாம் மார்க்கம் சொல்லுது. கடன் வாங்குறதை பொறுத்த வரைக்கும் அது அனுமதிக்கப்பட்டதாக இருந்தாலும் அது கடுமையான முறையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்யக்கூடிய விஷயமா இருக்குது. ஏன்னா இது மற்றவருடைய உரிமை சம்பந்தப்பட்ட விஷயம். நான் 1 லட்ச ரூபாவிட்ட நான் கடன் வாங்குறேன்னா இந்த 1 லட்ச ரூபா அவர் சும்மாவாக வந்திருக்கும், 12 நாள் தூங்காமல் உழைச்சிருப்பார், 12 நாள் பொண்டாட்டி பிள்ளைங்களை விட்டுட்டுலாம் வேலைக்கு போய் உழைச்சி வந்திருப்பார். அப்படி சேர்த்த பணத்தை கடனை வாங்கிட்டு கொடுக்காம வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு அநீதமானது, ஒரு அவருடைய உரிமையில் மோசடி செய்கிறது. இப்படி இருக்கிறதுனால மார்க்கம் கடனை ரொம்ப ஒரு கடுமையாக சொல்லி காட்டு. எந்த அளவுக்கு கடுமையாக சொல்லி காட்டுதுன்னா, ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, யார் அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத நிலையில் மரணிப்பாரோ அவர் சொர்க்கம் போவார் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அல்லாஹ்வுடைய பாதையில் உயிர் தியாகம் செய்தவர் எந்த விசாரணையும் இல்லாமல் டைரெக்டாக சொர்க்கம் போவாருங்கிற ஹதீஸை ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்போ கொஞ்ச நேரம் ரசூலுல்லாஹ் அமைதியாக இருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு வஹி வருது. அப்போ அந்த கேள்வி கேட்டவர் யாருன்னு கூப்பிட்டு திரும்ப ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் இருக்கிறவர் சொர்க்கம் போவார், அல்லாஹ்வுடைய பாதையில் தன்னுடைய உயிரை துறந்தவர் கேள்விகளுக்கு இல்லாமல் டைரெக்டாக சொர்க்கம் போவார், இல்லை தைன கடனை தவிரன்ட்டாங்க. அப்போ அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத ஏகத்துவாதியாக இருந்தாலும் சரி, ஏகத்துவாதியை மட்டும் இல்லை, அந்த ஏகத்துவத்திலிருந்து இறைவழியில் இறைவனுக்காக உயிரையே விட்டவராக இருந்தாலும் சரி, கடனை நிறைவேற்றாத நிலையில் அவர் மரணிப்பார்னா அவர் சொர்க்கம் செல்வதற்கு தடையாக இருந்துடும். அல்லாஹ் மறுமையில் அவருடைய நன்மையிலிருந்து அந்த கடன் கொடுக்கப்பட வேண்டியவருக்கு கொடுத்த அந்த ஷஹீதுக்கு அல்லாஹ் ஈடு செஞ்சு சொர்க்கத்தில் அனுப்புவான் என்பது ஒரு புறம் இருந்தாலும், அவர் டைரெக்டாக சொர்க்கத்துக்கு போவார், பச்சை நிற பறவையினுடைய உடல் கூட்டில் அந்த உயிர் செலுத்தப்பட்டு சுற்றி வருவார், மாலையானதும்
அல்லாஹ்வுடைய அந்த அரிசினுடைய நிழல் கீழ் அரிசின் கீழே இருக்கக்கூடிய அந்த கூட்டில் வந்து அடைவார் என்றெல்லாம் வருதில்ல. இந்த சிறப்பு அந்த ஷஹீதுக்கு கிடைக்காது. இப்போ இந்த சிறப்பை தடுக்கக்கூடிய அந்த விஷயம் காரியம் இதில் இருக்குதுன்னா கடனில் இருக்குது. அப்போ கடன் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு எச்சரிக்கை செய்யக்கூடிய விஷயங்களை ஏராளமான நபிமொழிகளை நம்ம பார்க்கலாம். கடன் என்பது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதாக இருந்தாலும் அதை கண்டிப்பாக நம்ம நிறைவேற்றியே ஆக வேண்டும். அதை நிறைவேற்றாமல் நம்ம மரணிப்போம்னு சொன்னால் நம்முடைய நன்மைகள் எல்லாம் தடுக்கப்பட்டுரும். அல்லாஹ்விடத்தில் அதற்கான கூலிகள் கிடைக்காமல் தடுக்கப்படும். அவர் வந்து அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நன்மைகளில் பல விஷயங்கள் வந்து தூரமாக்கப்பட்டவட ஆயிடுவார். இப்போ ஒருத்தவர் வந்து கடனே வாங்கிட்டாரு, கடன் கொடுக்கவே கூடாது, மோசடி செய்யணும், இவனை ஏமாற்றணும், காசு இருக்குது கொடுக்கணுங்கிற நிலை இருக்குது, கொடுக்கவே கூடாதுங்கிற நிலையில் அவர் இருப்பார்னு சொன்னால், இந்த நிலையில் இருந்து கொண்டு அவர் அந்த கடனை நிறைவேற்றாமல் மரணித்திருப்பார்னு சொன்னால் கண்டிப்பாக அதற்குரிய தண்டனை மறுமையில் அவருக்கு. ஏன் இவருடைய எண்ணமெல்லாம் கடனை திருப்பி தந்துடக்கூடாதுங்கிறதாகத்தான் இருந்திருக்கு. இப்படிப்பட்டவருக்கு அவருடைய எண்ணமே அவருக்கு கூலியை பெற்று இருந்துருச்சு. ஏன்னா அவருடைய எண்ணம் கெட்டதாக இருக்குது, கெட்டதுக்கு கெட்டது தான் கூலி. ஆனால் கடன் வாங்கியிருக்கிறாரு, திருப்பி கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. கடன் தந்தவர் சொந்த பந்தம் யாருமே இல்லாதவராக இருக்கலாம், அவர் வெளியூர் தான் போயிருக்குன்னு அவசியம் இல்லை, மூத்தாயிட்டார், இப்போ யார்கிட்ட போய் கொடுக்குறது? குடும்பம் குட்டி யாருமே இல்லை, தனித்தாள் எப்படி போய் கொடுக்க முடியும்? கொடுக்க முடியாது. அல்லது ஆள் எங்கே இருக்கிறாருன்னு தெரியலை, எங்கேயோ வெளியூர் போயிட்டார், நம்மளும் தொடர்பு கொள்ள முடிஞ்சு முயற்சி செஞ்சோம், என்ன செய்யலை, எதுவுமே முடியலை. ஆனால் கடன் வாங்கியிருக்கிறோம், திருப்பி கொடுக்க முடியாத நிலையில் இருக்கிறோம். இப்படியே நம்ம மரணிச்சிட்டோம், கொடுக்க முடியாத சூழல் வந்துருச்சுன்னு சொன்னால் இது குற்றமாகுமா அப்படின்னு கேட்டால் இது நம்ம மீது குற்றம் பாவம்னு வராது. ஆனால் நம்முடைய நன்மைகள் தடுக்கப்பட்டுரும். அந்த கடன் நிறைவேற்றப்படாத வரை அல்லாஹ்விடத்தில் நன்மை வந்து நிறுத்தி வைக்கப்படும். அது மார்க்கத்தில் ஷஹீதாக இருந்தால் நிறுத்தி வைக்கப்படும்னா வேற யாராக இருந்தாலும் நிறுத்தி வைக்கப்படத்தான் செய்யும். ஆனால் அது மறுமையில் அவருக்கு குற்றமாக தண்டனையாகுமானா ஆகாது. ஏன்னா அவருடைய எண்ணம் எப்படி இருக்கிறது? அவருடைய எண்ணம் சரியா இருக்கு. கடனை நிறைவேற்றிடணும் என்கிற எண்ணத்தில் தான் அவர் இருந்திருக்கிறார். நிறைவேற்ற வேண்டிய வாய்ப்பு அவருக்கு கிடைக்கல. அதாவது நிறைவேற்றுவதற்குண்டான எந்த விதமான சூழலும் அவர்கிட்ட கிடைக்கல. ஒன்று காசு இருந்து கொடுக்க முடியலைங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் காசே இல்லாமல் கூட இருக்கலாம்ல. கொடுக்கணுங்கிற எண்ணம் இருக்குது, ஆனால் காசு இல்லையே, இன்னும் கொஞ்சம் வறுமைக்கு போயிட்டேனே, கஷ்டமாயிட்டேனே, ஆனால் அவர் கடன் கொடுக்கணுமேங்கிற நிலை இருந்துச்சுன்னு சொன்னால், இப்போ அவர் நல்ல எண்ணத்தோடு இருந்தால், கொடுக்கணுங்கிற எண்ணத்தில் இருந்திருந்தா, நாளை மறுமையில் அல்லாஹ் யாருக்கு அநியாயம் செய்ய மாட்டான்ல. அவர் வாங்கிய கடனுக்கு ஏற்ப நன்மை எடுத்து கடன் கொடுத்தவருக்கு அல்லாஹ் கொடுத்து செட்டில் பண்ணி ஃபைசல் பண்ணி அல்லாஹ் அனுப்பிச்சிடுவான், அவர் எண்ணம் கரெக்டாக இருந்துச்சுன்னு சொன்னார். அப்போ எண்ணத்தை பொறுத்து தான் அல்லாஹ் கூலி கொடுப்பான் என்று அல்லாஹ்வுடைய தூதரவங்க நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹ் வந்து இன்னல்லாஹலா எந்தூர் இலா சுவரிக்கும் இல்லா அம்பாலிக்கும், அல்லாஹ் உங்களுடைய தோற்றங்களே உங்களுடைய செல்வங்களே அல்லாஹ் பார்க்கறது இல்லை. வலாக்கின் எந்தூர் இலா குலூபிக்கும், அல்லாஹ் உங்களுடைய உள்ளத்தை தான் பார்க்குறான். அப்போ அந்த நேரத்தில் உங்களுடைய எண்ணம் எப்படி இருக்குங்கிறத வச்சு தான் அல்லாஹ் கூலி கொடுக்குறான் அப்படின்னு சொல்லப்படும் பொழுது, அதே மாதிரி அல்லாஹ் எந்த ஒரு ஆத்மாவையும் லாயு கல்லிஃபுல்லாக நஃப்சன் இல்லா உஸாஹா, அதனுடைய சக்திக்கு மீறி அல்லாஹ் சோதிக்க மாட்டான் அப்படின்னு வருது. இப்போ நம்ம நம்முடைய சக்திக்கு உட்பட்டு தேடி பார்க்குறோம், முயற்சி செஞ்சு பார்க்குறோம், அவர் கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொன்னால் இது நம்முடைய சக்திக்கு மீறிய விஷயமா இருக்கிறதுனால அல்லாஹ் அதற்கு நம்ம குற்றம் பிடிக்க மாட்டான். குற்றம் பிடிக்க மாட்டான்னு சொன்னால் அது நமக்கு தண்டனையாக வராது என்று புரிந்து கொள்ளணும். அதே நேரத்தில் கடன் இருக்கிற நிலையில் நம்ம மௌத்தாகிறதுனால அது நன்மைகள் அல்லாஹ்விடத்தில் தடுக்கப்படும். மறுமையில் நம்முடைய எண்ணம் சரியாக இருந்துன்னு சொன்னால் நம்முடைய நன்மைகளிலிருந்து அது அவருக்கு கொடுக்கப்பட்டு அல்லாஹ் ஃபைசல் பண்ணி என்ன செய்வான், அந்த நியாய தீர்ப்பு நாளில் இருவருக்கும் நியாயமான முறையில் அல்லாஹ் நடந்து கொள்வான். இதான் மார்க்கம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய விஷயம். அப்போ கடன் ரொம்ப கடுமையான விஷயம், ரசூல்லா கடுமையாக எச்சரிக்க விஷயங்களில் உள்ளது. அதை எந்த அளவிற்கு நம்ம முயற்சி செய்து நிறைவேற்றுவதற்கு முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம கடுமையாக முயற்சி செஞ்சு இந்த கடனை அடைக்கிறதுக்கு நம்ம முயற்சி செய்யணும். அது நம்முடைய சக்திக்கு மீறியான ஒரு விஷயங்கள் நடைபெறும் பொழுது அங்கே நம்முடைய எண்ணம் கரெக்டாக இருந்துச்சுன்னு சொன்னால் அல்லாஹ்விடத்தில் தண்டனைக்குரிய குற்றவாளியாக நம்ம இருக்க மாட்டோம். நம்முடைய நன்மைகள் அல்லாஹ்விற்கு பகிர்ந்தளித்து நமக்கு அந்த கடன் என்ற நிலையிலிருந்து, அந்த தண்டனைங்கிற நிலையிலிருந்து அல்லாஹ் நம்மளை பாதுகாத்து சொர்க்கத்தில் நம்முடைய எண்ணங்களுக்கு நம்முடைய செயல்களுக்கு ஏற்ப அல்லாஹ் கூலி கொடுத்து என்ன செய்வான், அந்த நியாய தீர்ப்பு நாள் அல்லாஹ் நியாயமாக தீர்ப்பு வழங்குவான். வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனது நம்பரு 10, ஆனா ஒரு 8ஆம் நம்பருக்கான ஒரு துணை. நீங்க முடிஞ்சிச்சு, அதுக்கு ஒரு துணை. அது கேள்வி முடிச்சுட்டு அது என்னுடைய கேள்வி நான் ஆரம்பித்தேன். பாங்கிற்கு சரியான வாசங்கள் இருக்க வேண்டும், இரண்டாவதாக சரியான இடத்தில் வர வேண்டும் சொன்னீர்கள். இப்ப இன்னொரு விஷயம் இருக்குது. இன்னைக்கு பத்தினுடைய நேரம் வந்து 5, ஆனா சுன்னத் ஜமாத்துல 5:05க்கு தான் சொல்லுவாங்க.
நேரத்தை முன்கூட்டியே அவங்க சொல்லிடுவாங்க. அதனால அந்த பாங்கு ஒரு பாங்கே ஆகாது. அதுக்கு நம்ம பாங்குக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதனுடைய விஷயம் சொல்லுங்க. அடுத்தது என்னுடைய கேள்வி. நான் ஒரு அதிகமான சொத்து உள்ளவன், ஒரு 5 கோடி வச்சிருக்கேன். 5 கோடி தான் சொத்து இருக்குது. இது நான் உயிரோடு இருக்கிறேன். எனக்கு யார் வாரிசு? நான் உயிரோடு இருக்கும்போது எனக்கு யார் வாரிசு? அடுத்தது நான் இந்த சொத்தை வச்சிருக்கும் போது நான் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்பதை நசீகா ஒரு அறிவுரையா சொல்லுங்க. சரி, அந்த பாங்கு சம்மந்தமாக நம்ம சொல்லும் பொழுது வாசகம் கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லும் பொழுது நேரமும் கரெக்டாக இருக்கணும்ல. சொல்ல வேண்டிய நேரத்தில் சொன்னா தான் அது பாங்கு. அப்போ அதையும் சொல்லணுங்கிறாங்க. அது கரெக்டான விஷயந்தான். அது கரெக்டாக ரசூல்லா எந்த நேரம் தொழுகைக்கான நேரம்னு சொல்லப்பட்டுச்சோ அந்த நேரத்தில் சொல்லணும். அசரில் உட்காந்துக்கிட்டு அசலாத்து ஹைரும் மினன் நௌம், மக்கள் தூங்கிட்டு இருக்கிறாங்க அதனால் சேர்த்து சொல்லப்படுன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதே நேரத்தில் சூரியன் மறையிற நேரத்தில் போய்கிட்டு பாங்கு சொல்லிகிட்டு இருக்க முடியுமா? அப்போ அந்த தொழுகைக்கான நேரம் வரும்பொழுது தான் சொல்லணும். தொழுகைக்கான நேரம் கடந்து போனதுக்கப்புறம் சொல்ல முடியாது. அந்த நேரமும் அங்கே கவனிக்கப்படணுங்கிற கூடுதல் பாயிண்ட் எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து சகோதரர் என்ன கேட்குறாங்கன்னா, நம்ம கோடீஸ்வரராக இருக்கிறோம். இப்போ நம்ம இந்த பணத்தை அல்லாஹ் கொடுத்துருக்கா, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு இன்னும் மேன்மேலே தரட்டும். இப்போ இந்த சொத்துக்கு யார் வாரிசாக வருவாங்க அப்படிங்கிறத கேட்குறாங்க. வாரிசுதாரராக யார் இருக்கிறா அப்படிங்கிறத கேட்குறாங்க. அதே மாதிரி இந்த பொருளாதாரத்தை வைத்து நான் என்ன செய்யணும், மார்க் அடிப்படையில் நான் செயல்பட வேண்டிய வழிமுறை என்ன அப்படிங்கிறதையும் கேட்குறாங்க. இதில் முதல்ல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், வாரிசுதாரர்கள் என்று வரும்பொழுது ஒருவருடைய சொத்தை எப்போ பிரிக்கணும் அப்படிங்கிறது மார்க்கத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஒருத்தவங்களுடைய சொத்தை எப்போ பிரிக்கணும்னா அவர் மரணித்ததுக்கு அப்புறம் தான் பிரிக்கணும். மரணிக்கிறதுக்கு முன்னாடி பிரிக்கக்கூடாது. அது மார்க்கம் நமக்கு சொல்லியிருக்கக்கூடிய விஷயம். மார்க்கம் ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லுதுன்னா அதில் ஏராளமான நன்மைகள் இருக்கிறது. நிறைய இடங்களில் பார்க்குறோம், பிள்ளைகளுக்கு வாழ்கிற காலத்திலேயே பெற்றோர்கள் சொத்தை பிரித்து கொடுத்துட்றாங்க. பெற்றோர்கள் கதி அதோ கதி ஆயிடுது. எங்கன்னா தெரியாத மாதிரி விட்டுட்டு ரோட்டில் விட்டுட்டு போகக்கூடிய நிலைமைகளை 1-2 இடம் இல்லை, 98% அப்படி பார்க்கக்கூடிய நிலைமை தான் இருக்குது. அப்போ மார்க்கம் அல்லாஹ் ஒரு சட்டத்தை சொல்கிறாங்கன்னா அதில் பல நன்மைகள் மனித சமுதாயத்திற்கு இருக்குது அப்படிங்கிறத மனசில் நேர்ந்தி சொத்தை எப்போ பிரிக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம மரணித்ததுக்கு அப்புறம் தான் அந்த சொத்து பிரிக்கப்படணும். அது எப்படி பிரிக்கப்படணும், அதுக்கும் ஃபராயிலுங்கிற வாரிசுரிமை சட்டத்தை மார்க்கம் நமக்கு சொல்லுது. அல்லாஹ்வுடைய தூதரவங்க அல்லாஹ்வும் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். ஆணுக்கு எவ்வளோ கொடுக்கணும், பெண்ணுக்கு எவ்வளோ கொடுக்கணும், மனைவிக்கு எவ்வளோ கொடுக்கணும், தாய் தகப்பன் இருந்தால் அவங்களுக்கு எவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் மார்க்கத்தில் நமக்கு விவரமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ சொத்துக்கு வாரிசாக யார் வருவாங்கன்னா, அவர் மரணிக்கும் பொழுது, சொத்துக்கு உரிமை படைத்தவர் மரணிக்கும் பொழுது அவருடைய தாய் தந்தையர் வாரிசாவாங்க. அவங்களுடைய பிள்ளைகள், ஆண் பிள்ளை பெண் பிள்ளை வாரிசாவாங்க. அவங்களுடைய மனைவி அந்த சொத்துக்கு வாரிசு. அந்த சொத்துக்கு வாரிசுனா அந்த சொத்துக்கு உரிமை படைத்தவர்களாக இருப்பது. வாரிசுங்கிறது அந்த சொத்துக்கு உரிமை யாருக்கெல்லாம் உரிமை இருக்குது அப்படின்னா, அவங்களுடைய மனைவியாக யார் இருப்பாங்களோ அவங்களுக்கு அந்த உரிமை இருக்குது. அவங்களுடைய பிள்ளையாக யார் இருப்பாங்களோ அவங்களுக்கு அந்த உரிமை இருக்குது. அவங்களுடைய தாய் தகப்பனாக யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு உரிமை. இந்த உரிமையெல்லாம் அவர் உயிரோடு இருக்கும் பொழுது அவர் மரணிக்கும் பொழுது, அவர் மரணிக்கும் தருவாயில் இந்த உறவுகளில் யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் கொடுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு எனக்கு ஒரு பையன் இருந்தான், மௌத்தாயிட்டார். ஆனால் அவருக்கு திருமணமாகி பிள்ளைகள்லாம் இருக்குது, பேர பிள்ளைகள் இருக்குது. இப்போ நான் மரணிக்கிற தருவாயில் ஒரு பையன் இருந்தால், பையன் இல்லை. அதாவது தாய் தந்தை இருக்கிறாங்க, மனைவி இருக்கிறாங்கன்னா இவங்களுக்கு தான் சொத்து போகும். பேர பிள்ளைங்கிற அடிப்படையில் சொத்து என்ன செய்யாது, போகாது. டைரெக்டாக யார் நெசபாக வருவாங்களோ, அவங்களுடைய அந்த பிள்ளையாக வருவாங்களோ, இரத்த பந்தமாக வருவாங்களோ அவங்களுக்கு தான் அது தொடர்பாகும். இப்போ இது மாதிரியான சந்தர்ப்பம் வரும்பொழுது மார்க்கம் வேறொரு வழிமுறை நமக்கு சொல்லி காட்டுது. என்ன வழிமுறைன்னு சொன்னால், நம்ம சில விஷயங்களை வசியத்து செஞ்சுட்டு போகலாம். வசியத்துனா என்னென்னா, ஒரு உறுதி உத்தரவாதம் கொடுத்துட்டு போகிறது. இவருக்கு இதை கொடுத்துடுங்க, இவருக்கு இவ்வளவு கொடுத்துடுங்க என்று சொல்லிட்டு போகிறது. இப்போ பேரப்பில் இருக்கிறாரு, பேரப்பில் டைரெக்டாக நம்முடைய சொத்துக்கு வாரிசாவார்னா ஆக மாட்டார். அந்த நம்முடைய பிள்ளை உசுரோடு இருந்தாருன்னா நம்ம சாகும்பொழுது அவருக்கு போகும், அவர்கிட்டருந்து பிள்ளைக்கு போகும். அப்போ பிள்ளை நம்ம உயிரோடு இல்லாமல் இருக்கும் பொழுது அவங்க பேர பிள்ளைக்கு டைரெக்டாக நெசியா சொத்து போகாதுங்கிற நிலைமையை கவனித்து அவங்கள நம்ம அம்போந்து விட்டுட்டு போயிட முடியாது. அவங்க நம்முடைய வாரிசுகளுடைய லிஸ்ட்லையும் சொத்து பங்கீட்டில் வரல. இப்போ அவங்களுக்கு ஒரு 5 லட்ச ரூபாயை கொடுத்துடுவோம் அல்லது கொடுத்துடுங்க என்று வசியத்து செய்வாங்கன்னா இது வசியத்துங்கிற நிலையில் வந்துடும். நம்ம மாமா இருப்பார், மச்சான் இருப்பார், நம்ம கஷ்டப்படுற காலத்தில் ரொம்ப கடுமையாக நமக்கு என்ன செஞ்சுருப்பாங்க, உதவி செஞ்சுருப்பாங்க.
இப்படிப்பட்டவங்களுக்குலாம் கொடுக்கணும்னு நினச்சோம்னா வசியத்து செஞ்சுட்டு என்ன செஞ்சிடலாம், போயிடலாம். வாரிசுன்னு யார் வருவாங்கன்னா, நம்ம மரணிக்கும் பொழுது தாய் தகப்பன் மனைவி பிள்ளைகள் இவர்கள் தான் நம்முடைய சொத்துக்கு பங்குதாரர்கள். நம்ம சொத்தை பங்கு போடுறதுக்கு உரிமை படைச்சவங்க இவங்க தான். இவங்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது என்ன செய்து மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுது. இது ஒரு விஷயம். இப்போ நம்மள்கிட்ட பணம் அல்ஹம்துலில்லாஹ் பரக்கத்தாக இருக்குது. இதை வச்சு நான் என்ன செய்யணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, முதல்ல கடமையை நிறைவேற்றணும். அது என்ன கடமை? ஜகாத் அப்படிங்கிற கடமையை மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுது. செல்வ வளம் படைத்த செல்வந்தர்களாக இருப்பவங்க அவங்க ஜக்காத்தை கொடுக்கணுங்கிறத மார்க்கம் கடமையாக, 4வது கடமையாக நமக்கு 3வது கடமையாக சொல்லி காட்டுது. அன் துஅமின பில்லாஹி, அல்லாஹ் வந்து வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் தான் நம்பி அவனை ஏற்கிறது ஒரு விஷயம். வைகாமத்தி சலா, தொழுகை நிலைநாட்டுவது. வைத்தாய் ஜக்கா, ஜக்காத்தை நிறைவேற்றுவது. சௌமி ரமலான், நோன்பு காலத்தில் ரமலான் மாதத்தில் நோன்பு வைப்பது. ஹஜ்ஜில் பைத்தி மனிஸ்தா இலை சபீலா, ஹஜ்ஜி செய்வதற்கு சென்று வர சக்தி பெற்றவர்கள் ஹஜ்ஜி செய்வது, இது கடமையில் உள்ளது. அப்போ ஜக்காத் அப்படிங்கிற கடமையை வந்து மார்க்கம் நமக்கு சொல்லுது. ஜக்காத்னா என்ன? அது ஒரு தர்மம் தான், சதக்கா தான். அல்லாஹ் குர்ஆனில் பேசும்போது கூட ஹுது மின் அம்வாலிஹிம் சதக்கா, அவங்களுடைய செல்வங்களிலிருந்து சதக்காவை நீங்கள் எடுங்க அப்படின்னு நல்லா பேசுகிறான். இப்போ ஜக்காத்துங்கிற பேர் எப்படி வந்துச்சு அப்படின்னா, அது இன்னொரு பெயர். தர்மத்துக்கு பேர் என்ன? சதக்கா. அப்போ நார்மலாக நம்ம கொடுக்குற தர்மமும் சதக்கா, இதுவும் சதக்கானா என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஒரு எல்லையை அடைந்து அதிலிருந்து நீ இவ்வளவு கொடு என்று கடமையாக்கப்பட்டது ஜக்காத்து. அதுவும் சதக்கா தான், தர்மம் தான், கடமையாக்கப்பட்ட தர்மம். ஒரு எல்லை அடைஞ்சாதான் கொடுக்கணும்னு இல்லை. ஒரு பேரிச்சம்பழத்தில் பாதி துண்டோட நீ கொடுக்கலாம். அப்படி கொடுக்கறதுக்கு மார்க்கத்தில் ஆர்வம் ஊட்டப்பட்டிருக்கு. அப்படி நீ கொடுக்கறதுனால கொடு, அப்படி கொடுக்கறது தர்மம், அதுவும் சதக்கா தான். ஆனால் கடமைங்கிற அடிப்படையில் இல்லை, நம்மளா விரும்பி கொடுக்கறது. அப்போ செல்வ வளம் படைத்தவர்கள் அவர்கள் தர்மம் கொடுக்க கடமைப்பட்டு இருக்கிறார்கள். லிசாயிலி இறை நம்பிக்கையாளர்களை பற்றி அல்லாஹ் பேசும் பொழுது, அந்த செல்வந்தர்கள் அவர்களுடைய செல்வத்தில் ஏழைகளுக்கு ஹக்கு இருக்குது, யாசிப்பவர்களுக்கு ஹக்கு இருக்குது, அவங்க அதுலேருந்து கொடுக்கணும் அல்லாஹ் என்ன செய்யறான் சொல்கிறான். இப்போ ஜக்காத்துக்கு அல்லாஹ்வுடைய தூதரவங்க ஒரு வரையறையை சொல்கிறாங்க. அது வந்து கிட்டத்தட்ட 85 கிராம் 85 கிராம் அளவுக்கு உண்டான அந்த மதிப்பு, அந்த பணம் நம்மள்ட்ட இருந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கு நம்ம 2.5% நம்ம ஜக்காத்து கொடுக்கணும். அதுக்கு மேலதிகமாக நம்மள்ட்ட என்னவெல்லாம் பொருளாதாரமாக வருதோ அது எல்லாத்திற்கும் நம்ம கணக்கிட்டு 2% என்ன செய்யணும், ஜக்காத்தாக கொடுத்தாகணும். இது கட்டாய கடமையாக நமக்கு சொல்லப்பட்ட தர்மம். இதை கண்டிப்பாக செஞ்சாகணும். இது இல்லாமல் செல்வம் வளம் படைத்தவராக இருப்பதனால அவங்கள்ட்ட உபரியாகத்தான் பணம் புழக்கம் இருக்கும். இப்படி இருக்கும் பொழுது அவங்க உபரியான தர்மங்களை அதிகம் செய்வதன் மூலம் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும். உபரியான வணக்கத்தை தர்மம் செய்வதனால் ஏற்படக்கூடிய அந்த சிறப்புகளை வந்து மார்க்கம் ஏராளமாக சொல்லித்தருது. பள்ளிவாசலுக்கு கொடுக்கலாம். யார் பள்ளிவாசலை, ஏன்னா ஜக்காத்து கடமையான ஜக்காத்தை வந்து பள்ளிவாசல் கட்டுமான பணிக்கு கொடுக்க முடியாது. பள்ளிவாசல் கட்டுமான பணிக்கு ஜக்காத்தை கொடுக்க முடியாது. அதுக்கு அல்லாஹ் ஒரு 8 கேட்டகரி சொல்கிறான். ஏழைகள், யாசிப்பவர்கள், ஆனால் அது மாதிரி கடன்பட்டவர்கள், அதை வசூலிப்பவர்கள், அடிமைகளை விடுதலை செய்வதற்காக, வழிப்போக்களாக நாடோடிகளாக வீடு இல்லாமல் ஊராக அலைகிறவங்க, அல்லாஹ்வுடைய பாதையில் போர் புரியக்கூடிய அந்த போர் வீரர்களுக்காக, அந்த போருக்காக வேண்டி இப்படி 8 கேட்டகரியை சொல்கிறான். இவங்களுக்கு மட்டும்தான் அந்த கடமையான ஜக்காத்தை கொடுக்க முடியும். மற்ற பணிகளுக்கு நம்ம கொடுக்க முடியாது. அப்போ மற்ற பணிகளுக்கு கொடுக்க முடியாதுங்கும் பொழுது நம்மள்ட்ட மேலதிக தர்மம் காசு இருக்கும் பொழுது உபரியான தர்மங்கள், பள்ளிவாசல் கட்டுறதுக்கு, அமல்கள்லேயே சிறந்த அமலா, தர்மத்திலே சிறந்த தர்மமாக ரசூலா சொல்லும் பொழுது தண்ணியை கொடுக்கறத ரசூலா சொல்கிறாங்க. தண்ணி கொடுக்கறது, தண்ணியை மற்றவங்களுக்கு கொடுக்குற, தாகித்தவர்களுக்கு நீர் புகட்டுவது தர்மத்தில் தலை சிறந்த தர்மமாக, பசித்தவர்களுக்கு உணவளிப்பது தர்மத்தில் தலை சிறந்த தர்மமாக ரசூலா சொல்லி காட்டுறாங்க. இப்போ அந்த உபரியான வணக்கத்தின் மூலம் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற முடியும் என்று இருப்பதனால, கூடுதல் நன்மைகளை நமக்கு பெற்றுத்தர என்ற விஷயம் இருக்கிறதுனால நம்ம கடமையான ஜக்காத்தை கொடுக்கறது கண்டிப்பாக கொடுத்தாகணும். கொடுக்கலாம் தண்டனை. மேலதிகமாக நமக்கு அல்லாஹ் செல்வம் பரக்கத்தை தந்திருக்கிறதுனால நம்ம அதிகமாக முடிந்த அளவு தர்மங்களை அதிகப்படுத்தணும். இதுதான் செல்வ வளம் படைத்தவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதரவங்க அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம். இதை நம்ம செய்வதன் மூலம் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை நம்ம பெறலாம்.